நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. வாங்க பார்ப்போம். நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம டியூட்டி ஆன் பண்ணிட்டோம். டியூட்டி கிளம்ப போகிறோம் நண்பர்களே. நண்பர்களே, ஆர்டர் வந்துச்சு. மொதல் ஆர்டரு கிளம்பிட்டோம். அல்பேக்கில் நண்பர்களே பிக்கப்பு. நண்பர்களே பார்ப்போம். வெஜிடபிள் ஒயிட் பிரியாணி செஞ்சுட்டேன், சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கு நண்பர்களே, மந்தமாக. பிரியாணி சாப்பிட்டா ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. என்ன கண்ணுன்னு தெரில. நம்ம யூட்டர்ன் எடுக்க போகிறோம் நண்பர்களே. ஹவுஸ் ஷிஃப்டிங் பண்ணாமல் நினைக்கிறீங்களா? நம்ம கூட வர்ற பையன் இன்னைக்கு லீவு நண்பர்களே. அவனுக்கு காலேஜில் அட்மிஷன் போட போயிட்டான். அதான் லீவ் எடுத்துக்கிட்டான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நார்மல் போர்ட்டல் பண்ண வந்துட்டுருக்கிறேன். அல்பேக் வந்தாச்சு. வண்டியில் எண்ணெய் ஏற்றுறாங்க நண்பர்களே. இந்த பாருங்க, அல்பேக் இங்கே இருந்தால் வந்துட்டுருக்கு. கிச்சன் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, கடைசி டப்பா அது ஏற்றிட்டாங்க. போல் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் நண்பர்களே. டெலிவரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இன்னைக்கு டீசல் போட்டேன், 98 ரூபா ஆயிடுச்சு நண்பர்களே. இப்படி வேலை 4 நாள் ஏறிட்டு போனால் வேலை செய்யறதா வேணாமா? அல்பேக்கில் தான் மறுபடியும் இறக்குறாங்க. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஆர்டர் வந்து அங்கிள் டெலிவரியில் வந்தது. பிக்கப்புக்கு போய்கிட்டு இருக்க நண்பர்களே. போர்ட்டரில் வேலையே வரமாட்டேங்குது. டீசல் வேலை வேறு ஏறிட்டே போகுது. இதே நிலமை தொடர்ந்துச்சுன்னா எங்கே போய் முடியும்னு தெரில. நண்பர்களே, பிக்கப்புக்கு போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லோடு வண்டி லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி. இது வந்துட்டு ரெண்டல் ஆர்டர் மாதிரி. ஆனால் எங்கள் அங்கிள் டெலிவரியில் புக் பண்ணியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்டையும் போட்டு கூட ஒரு பையன் வரேன்றான். பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. உள்ளே போயிருக்காப்புல. பொருளை திருப்பி ரிட்டன் ஏதோ எடுத்து வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு தான் வெயிட்டிங். எடுத்து வந்ததும் கிளம்பிடுவோம் நண்பர்களே. நண்பர்களே, செகண்ட் பாயிண்ட் வந்துருக்குது நண்பர்களே. பைப்பில் இறக்கிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. நண்பர்களே, பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறது. ஃபைனலி இந்த ஆர்டரோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த ஆர்டர்
எஸ்ஆர் லேஅவுட்டில் இருக்கிறோம் நண்பர்களே. கடைசி ஆர்டர் லோட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். ஸோ இதை வந்து டெலிவரி பண்ணிட்டு எப்போதுமே வீட்டுக்கு போயிடுவோம் நண்பர்களே. கடைசி ஆர்டர் எங்கன்னா ஜேபி நகர்லேருந்து சாமராஜ்பேட்டுக்கு. நண்பர்களே, கடைசி டெலிவரி நண்பர்களே. இந்த சீவார்டுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க நண்பர்களே, இந்த ஒரு டிராஃபிக்கில் 3/4 மணி நேரம் நின்று நண்பர்களே. நண்பர்களே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த ஒரு ஆட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன் நண்பர்களே. இதனால தான் அது டிராஃபிக் ஜாம். டிராஃபிக்கை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபுல்லாக 2 சைடும் அதே தான் நண்பர்கள். சரியான கூட்டம் நண்பர்களே. நண்பர்களே, டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்தாச்சு வீட்டுக்கிட்ட. இன்னும் மொத்தம் 3 டியூட்டி செஞ்சேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. முக்கியமாக உங்களுக்கு வீடு ஷிஃப்டிங் எதனா இருந்துச்சுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். பாய்.